எல்லோருக்கும் வணக்கம். ஆடாத ஆட்ட ஆடினாலும் காரியத்தில் கண்ணா இருக்கணும்பாங்க. இன்னைக்கு மார்க்கெட் 43 பாயிண்ட் ஏறி இருந்தாலும் அது இருக்கக்கூடிய இடம் என்பது ஒரு உச்சாணி கொம்பு. விளையாட்டு போல இன்னும் ஒரே ஒரு மாசம் தான் இருக்குது நம்ம எலெக்ஷனுடைய ரிசல்ட் வர்றதுக்கு. அடுத்த 5 வருஷத்துல எந்த பார்ட்டி ஜெயிச்சு வருதோ அவங்களுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் பேசும்போதோ அல்லது பிரைம் மினிஸ்டர் பேசும்போதோ நம்மளுடைய மார்க்கெட் மிகப்பெரிய அளவில் ஏறி இறங்கலாம். அப்போ எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் அவங்க எந்த செக்டரில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்றத பார்த்து பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் எந்த பார்ட்டி வந்ததுனாலும் அந்த க்ரீன் எனர்ஜி, ரெனியூவபிள் எனர்ஜியில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. இன்னைக்கு ஏடிஎஸ்எல் அப்படின்னு ஒரு ஷேர் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கு வேறு வேலையே கிடையாது. ஆல்மோஸ்ட் 7% பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கான். இந்த ஷேர் இதுக்கு முன்னாடியே இதே அளவில் மார்ச் மாதத்தில் 125 ரூபாய்க்கு சப்போர்ட் எடுத்து 160 ரூபா வரைக்கும் போனோம் அப்படியே போக வேண்டியதானே, மறுபடியும் கீழே வந்துட்டான். எதுக்கு இன்னொரு இடம் சப்போர்ட் எடுத்து சம்பாதிச்சு கொடுக்குறக்கா அப்படின்ற மாதிரி மறுபடியும் 130 சப்போர்ட் எடுத்து இப்போ 10 ரூபா ஏறிட்டான். இன்னொரு 20 ரூபா ஏறினா மேபி இந்த இடத்துல என்ட்ரி போனவங்களுக்கு ஒரு ஷார்ட் டைமில் ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் கிடைச்சறதா நான் பார்க்குறேன். நம்மளுக்கு இப்படி தாங்க இருக்கணும். ஷேரு மேலேயும் ஏறிடணும், கீழே இறங்கி வர மாதிரி இருக்கணும், மறுபடியும் மேலே ஏறணும், மறுபடியும் கீழே இறங்கி வரணும். இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் ப்ரெடிக்டிவ் பேட்டர்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ப்ரெடிக்டிவாக இருந்ததுன்னா நம்மளுக்கு நல்லா சம்பாரிச்சுக்கலாம். இந்த ஜானா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படின்றது யாராவது பிளான் பண்ணி எடுத்திருந்தீங்கன்னா முதல்ல கையை கொடுங்க. சில நாட்களுக்கு முன்னாடி இது இவங்களுடைய ரிசல்ட் வரப்போகுது அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கடந்த 5 நாட்களில் மட்டும் 40% ஏறியிருக்கான். அந்த அனௌன்ஸ்மெண்ட் வர்ற சமயத்தில் இந்த ஷேரினுடைய விலை எங்கே இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் பொசிஷன் டைமில் இருந்தான். அப்போ ஒரு பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் அந்த நியூஸு ஸ்ட்ரென்த் கொடுக்குறப்ப அவன் ஏறின ஏற்றம் அப்படின்றத பார்த்தோம்னா 5 நாளில் 40%. இதை யாராவது பிளான் பண்ணி கரெக்டாக ரிசல்ட்டினுடைய அனௌன்ஸ்மெண்ட் ப்ளஸ் பிரேக் அவுட் டைமிங்கில் இருக்குது அப்படின்ற மாதிரி யாராவது யோசிச்சு அடிச்சிருந்து 40% இந்த 5 நாளில் பிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த ஐஓசி, பிபிசிஎல் போன்ற ஷேர்களை வச்சிருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த க்ரூட் ஆயிலினுடைய ப்ரைஸ் அப்படின்றது இந்த ஒரு மாசத்துல இல்லாத அளவில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இந்த ஒரு காரணத்தினால ஐஓசி ஒரு 3%, பிபிசிஎல் ஒரு 5% மேலே ஏறி வந்துடுச்சு. நண்பர்களே, இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இருக்கிறவங்க சீசனுக்கு தகுந்த மாதிரி புளிங்கிட்ட சாப்பிடணும். மாம்பழ சீசன்னா மாம்பழம் சாப்பிடணும், புளிங்காய் சீசனா புளிங்காய் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி. இந்த விக்ஸ் 15 கீழே இருந்ததுன்னா கேலண்டர் ஸ்ப்ரெட்டு அப்படி இப்படின்னு எதையாவது ஒன்று போட்டு சம்பாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது என்னடனா 2-3 நாளாக எகிரி கூச்சு ஓடிட்டு இருக்கு. இது 15 தாண்டிட்டுச்சுன்னா அப்புறம் அது மறுபடியும் நீங்கள் வேற ஏதாவது புது ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிக்கணும். ஸோ எல்லாமே மார்க்கெட்டுக்கு தகுந்த விளையாட்டு தான். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பீரியடில் அதிகமான ப்ராஃபிட்டை புக் பண்ணணும். ட்ரேடிங் பண்ணுறவங்க அதுக்குண்டான ஸ்ட்ராட்டஜிக்கு என்னென்ன ரூல்ஸோ ஃபஸ்ட்டு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுன்ட்டு விக்ஸை பேஸ் பண்ணி என்னென்ன ரூல்ஸ் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணும் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தான் மார்க்கெட்டில் தொடர்ந்து இருக்க முடியும். முதல்ல அந்த ட்ரேடிங் சாகசம் பண்ணுறதே தப்பு. ஏன்னா நம்மளுடைய லைஃப் நல்லா செட்டில் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் தான் எதாக இருந்தாலும் அதை பண்ணணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ட்ரேடிங் ஓரியன்டாக இருக்கீங்கன்னா உங்களுடைய ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ரூல்ஸ் சேஞ்ச் ஆகும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஆகா, பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனால் பெரிய அளவில் பணம் சம்பாதிக்கிறதுக்குள்ள ஒரு சின்ன ஏமாற்றம் தான். அதாவது அஜந்தா ஃபார்மா அப்படின்ற ஷேர் 2225 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு அவங்களுடைய போர்ட் மீட்டிங் நடந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா 2770 ரூபாய்க்கு நாங்கள் இந்த ஷேரை பைபேக் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அவங்களுடைய போர்டில் அப்ரூவ் ஆயிருக்கு. அப்போ ஒரு ஷேருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 500 ரூபாய்ன்னு வச்சுங்களேன். பொதுவாக நான் இது வரைக்கும் பார்த்ததில் பல பேர்த்தினுடைய அக்கௌண்ட்டில் எப்படி ட்ரேட் ஆகுதுன்னா ஒரே ஒரு ஷேர் வாங்கி அதை பைபேக்கு அப்ளை பண்ணும்போது 100% வாங்கிடுறாங்க. அதே 4 ஷேர் வாங்கிட்டு பைபேக் அப்ளை பண்ணாலும் அந்த ஒரு ஷேர் தான் பெரும்பாலான ஆட்கள் வாங்கிக்கிறாங்க. விப்ரோ மட்டும்தான் 70-80%. ஒரு உதாரணத்துக்கு 4 ஷேர் அப்ளை பண்ணி ஒரு 2 ஷேர் 3 ஷேர்னு பைபேக் பண்ணாலும் மற்றது எல்லாமே 21 குவான்டிட்டிக்கு மேலே அப்ளை பண்ணும்பொழுது ஆல்மோஸ்ட் 20-25 தான் அக்செப்டே பண்ணிக்கிறாங்க. அப்போ இவன்ட்ட ஒரே ஒரு ஷேர் வாங்கி பைபேக் அப்ளை பண்ணோம்னா ஒன்றும் பெரிய பணம் இல்லை, ஒரு 500 ரூபா ஒரு சினிமா டிக்கெட்டுக்கு உண்டான பணம் தான் ஓரளவுக்கு கேரண்டியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா காமிச்சுக்கிறான். ஏன்னா பெரும்பாலும் ஒரு ஷேர் அப்ளை பண்ணால் ஒரு ஷேர் பைபேக் பண்ணிக்கிறாங்க. இதே 2 ஷேரை வாங்கி அப்ளை பண்ணால் கண்டிப்பாக ஒரு புளி மூட்டை கிடைக்கும் தான். பட் இருந்தாலும் 2 ஷேர் அப்ளை பண்ணும்போது 2யுமே அக்செப்டன்ஸ் பண்ணிக்குவாங்களா அப்படின்ற டவுட் வருது. எது எப்படியோ அஜந்தா ஃபார்மா பைபேக்கில் இப்படி ஒரு நியூஸ் இருக்குது. ஒரு 500 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு பிறந்திருக்கு. அதுக்கு அவங்க டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அது எப்படி எத்தனை மாதம் இழுக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆக மொத்தம் ஒரு நியூஸ் அப்படின்றது வந்திருக்கு. வாட் அ மெடிக்கல் மிராக்கிள். அதானி குரூப் ஷேர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி
ஓரளவுக்கு ஓகே நார்மல் ஷேர்ஸ் மாதிரி ஆயிடுச்சு நண்பர்களே. இந்த அதானி போர்ட்ஸ் அப்படின்ற ஷேர் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் 1.5% இன்னைக்கு மேலே ஏறி இருக்கான் அவனுடைய ரிசல்ட்டுக்கு அப்புறம். ஆனாடா மீன் மண்டை பேட்டர்ன் என்பது மீன் மண்டை பேட்டர்ன் தான். அவனை விட்டு என்னைக்கு வெடிச்சு வெளியே வந்தாலும் அப்பவே இல்லைனாலும் ஒரு 8 மாசம் கழிச்சு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றதுக்கு அடையாளம் தான் இந்த இந்தியா மார்ட். இன்னைக்கு 8% ஏறி இருக்கான். இவன் இதுக்கு முன்னாடி என்ன ஆயிருக்குன்னா ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சு கொண்டு வந்துட்டு இருந்த ஷேர் திடீர்னு ஒரு கட்டத்தில் இந்த மீன் மண்டை விட்டு வெளியே வந்தான். ஸோ இந்த மீன் மண்டை விட்டுட்டு இங்கே வெளியே வந்துட்டான். இங்கே வெளியே வந்திருந்தா நல்லா ஒரு அபரிமிதமான லாபம் கிடைச்சிருக்கும். ஸோ எனிவே இவன் மீன் மண்டை விட்டு வெளியே வந்தது 2670 ரூபா. அதுக்கு கீழே 2400 ரூபா போனாலும் இன்னைக்கு மார்க்கெட் ரிசல்ட்டுக்கு அப்புறம் 2863 வந்திருக்கு. நண்பர்களே இந்த ஆல்கார்கோ லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்ற ஷேருக்கு நல்ல திறமையான ஆள் தான். பணம் சம்பாரிச்சு கொடுக்கறதுக்கு நல்ல அருமையான ஷேர் தான் இது. இவன் என்ன பண்ணலாம் அப்படின்னா 72 ரூபாயிலிருந்து ஒன்னா ஒரு 60 ரூபா ஒரு 12 ரூபா இறங்கலாம். அல்லது 72 ரூபாயிலிருந்து 90 ரூபா அப்படின்ற மாதிரி மேல் நோக்கி ஒரு 18 ரூபா அப்படின்ற மாதிரி ஏறலாம். ரெண்டுக்குமே இவனுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. ரெண்டுல ஏதாவது ஒன்று ரொம்ப வேகமாக பண்ணிட்டான்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். PCBL அப்படின்னு ஒரு ஷேர் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். இவங்க இன்ட்ரின்சிக் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 331 ரூபா. ஸோ ஃபண்டமெண்டலி இது வந்து ஒரு 331 ரூபா. அப்போ 331 ரூபா வரலாம் அப்படின்ற தகுதியுடைய ஷேர் இப்போ 269 ரூபாயில் இருக்கு. இந்த ஷேரை நம்பி பெரிய ஆளுங்க நிறைய பேர் பணம் போட்டு வச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னா ஃபாரினர்ஸ் வந்து ஒரு 7% இந்த ஷேரில் ஹோல்டிங் வச்சிருக்காங்க. டிஐஸ் ஒரு 5.61. இதில் கவர்மெண்ட் வேற ஆடாடே நம்ம பிரசிடென்ட்டா இல்லை கேரளா ஸ்டேட் ஓகே எந்த சார் இது PCBL நீ ஹோல்டு செய்துண்டோ அப்படின்ற மாதிரி நம்ம பேசிட்டு இந்த PCBL அப்படின்ற ஷேர் வந்து சமீபத்தில் மேலே வருமா? ஏற்கனவே இந்த PCBL 200 டேஸ் மூவிங் ஏவரேஜ் கிட்ட எப்படி ஃபாலோ ஆயிருக்கான் பாருங்க. 350 ரூபாயிலிருந்து 224 ரூபா வந்து சப்போர்ட் எடுத்து 268 ரூபா வந்துட்டான். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஷேர் வந்து இந்த முக்கியமான சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஒன்னா மறுபடியும் இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கணும் அல்லது சப்போர்ட் எடுக்காம கீழே போகணும். அப்போ ஒரு மிகப்பெரிய வாலட்டிலிட்டி அல்லது திரும்பி அவனுடைய பழைய ஹை அப்படின்றது வந்து தொடரணும். ஸோ ஒரு மிகப்பெரிய வாலட்டிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு சென்டர் பாயிண்ட்ல இந்த PCBL இருக்கா மேலே போகட்டும்னு வேண்டிக்குவோம். உண்மையிலேயே நண்பர்களே எனக்கு இந்த குவார்டர்லி ரிசல்ட் தான் கடந்த 3 வருஷத்தை வச்சு கணக்கு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ரிசல்ட் ஓரளவுக்கு ஓகே பெட்டரா இருக்கு அப்படின்னா பல ஷேர்களை 20-30% தூக்கி விடுறாங்க. இன்னைக்கு நியூஜென் அப்படின்றது சமீபத்தில் ரிசல்ட் வந்தது. அவனை பிடிச்சி மேலே ஏற்றி விட்டுருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான குவார்டர்லி ரிசல்ட் இதுதான். ஒரு வித்தியாசமான கம்பெனி இந்த GAM Pfaudler அப்படின்ற கம்பெனி. இந்த கம்பெனி யாராவது வச்சிருந்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான ஆள் தான் நீங்க. இவங்க வந்து எதில் இருக்காங்கன்னா மேனுஃபேக்சர்ஸ் ஆஃப் கரோஷன் ரெசிஸ்டன்ட் கிளாஸ் லைன் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னு இருக்காங்க. என்ன இதுல ஒரு அட்வான்டேஜ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷத்துல இவன்லாம் 2000 ரூபாய் பக்கத்தில் போயிருக்கான். இப்போ 1400 ரூபா இருக்கான். ஒருவேளை அவனுடைய 52 வீக் ஹையை வந்து இந்த வருஷத்தையே மறுபடியும் போய் தொட்டான்னா இந்த ஷேருக்குள்ள ஒரு 500 ரூபாய் இருக்கு. இதுவே லாங் டேர்ம்ல 5 இயர்ஸ் பீரியட்ல பார்த்தோம்னா அவன் பெருசா இறங்கவே இல்லை. தன்னுடைய விலையை அப்படியே அவன் பாட்டுக்கு நல்லா பிடிச்சி நிறுத்தி வச்சிருக்கான். அப்ப இப்போ அவன் இருக்கிறது வந்து இந்த பிரைஸ்னுடைய லோயர் பேண்ட்ல இருக்கான். அப்படி அந்த சப்போர்ட் எடுத்து மேலே போனாலும் அப்பவும் ஒரு 500 ரூபா அப்படின்ற அந்த பிரைஸ் பேட்டர்னுக்கு இருக்கு. ஸோ இந்த டிஃப்ரெண்டான ஷேர் யாராவது வச்சிருக்கீங்கன்னா இப்படி ஒரு நியூஸ் இருக்கு அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மிட் கேப் லார்ஜ் கேப் யார் பெருசா ஏறி பணம் சம்பாதிச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்மால் கேப் மிட் கேப் மைக்ரோ கேப் தான் ஓரளவுக்கு நல்லா சம்பாதிச்சு கொடுத்துருக்காங்க. பெரிய கம்பெனிகள் லார்ஜ் கேப் கம்பெனிஸ் அதுலேயும் முக்கியமாக Nifty 50 இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய கம்பெனிகள் 0.19% இருக்காங்க. ஸோ பெரும்பாலும் போர்ட்ஃபோலியோத்தில் அங்கே ஒன்றும் விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி டாபூர் அப்படின்ற ஷேர் வந்து டெக்னிக்கலி சப்போர்ட் அப்படின்றது எடுத்திருந்தான். இன்னைக்கு ஃபண்டமெண்டலி அவன் வந்து ஒரு 4% அப்படின்றது ஏறி இருக்கான். ஸோ 4% ஏறினது கீழே இருந்து அப்போ இது அப்படியே தொடர்ந்து கொஞ்சம் மேலே ஏறி ஒரு 600 ரூபா வந்துச்சுன்னா இந்த ஷேருக்குள்ள ஒரு 70 ரூபா இருக்கு. கொடுப்பானா அப்படின்றது ஒரு ரொம்ப பெரிய கேள்வியா இருக்கு. அதே மாதிரி நான் ஒரு வாட்ச் லிஸ்ட் ஒன்று ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். நல்ல ஷேர் ஏதாவது கீழே வந்தா போட்டு வச்சிருக்கலாமே அப்படின்ட்டு. கோஃபோர்ஜ் அப்படின்ற ஷேர் வந்து தொடர்ந்து வீக்காய் கீழே வந்துட்டே இருக்கா. இதில் அவனுடைய ஃபர்ஸ்ட் சப்போர்ட் அப்படின்றது 4500 ரூபா ரேஞ்சில் இருக்கு. அதுக்கடுத்து செகண்ட் சப்போர்ட் அப்படின்றது 3600 ரேஞ்சில் இருக்கு. இந்த ரெண்டுல எங்க வந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் அக்குமுலேட் பண்ணலான்னு தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கேம்லின் ஃபைன் அப்படின்னு ஒரு மைக்ரோ கேப் கம்பெனி பார்த்துக்கிட்டு இருந்தேன்.
அது யூ டர்ன் போடுமா அப்படின்ட்டு. அப்புறம் கடைசியில் கொஞ்ச நாள் கழிச்சு நீ யூ டர்ன் போட்டாலும் எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன காரணம், இவன் லோ ரேட்டில் இருந்தாலும் நான் ஏன் அதை பற்றி நினச்சி பயப்படுறேன் அப்படின்னா, அந்த கேம்லின் ஃபைனில் வந்து பார்த்தோம்னா இன்வெஸ்டர் பெரிய பெரிய ஆளுகள் வந்து 7%, 20% அப்படின்னு ஹோல்டு பண்ணிட்டு இருந்த பெரிய பெரிய டிஐஸ் எஃப்ஐஸ் எல்லாம் தன்னுடைய ஹோல்டிங்ஸை குறைச்சிக்கிட்டாங்க. அப்போ இவன்ட்ட ஏன் நம்ம போய் தலையை கொடுக்கணும் அப்படின்றதுனால இவன்ட்டு இருந்து வெளியே வந்துட்டேன். இவ்வளவு நாள் இவ்வளவு வருடமாக கடந்த சில வருடங்களாக லாபம் கொண்டிருந்த இந்த கம்பெனி தற்போதைக்கு நஷ்டம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்தியா பெஸ்டிசைட்ஸ்னு ஒரு கம்பெனி IPL, அவனை கூட நான் வந்து சப்போர்ட்டில் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இருந்தாலும் இப்போ பூச்சிக்கொல்லி மருந்து போட்டோம்னாக்கா ஏதோ தடை பண்ணுறாங்களே அப்படி இப்படின்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படின்னு என்ன பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்காமல் எப்படிங்க பயிர் வளர்த்துறதுன்னு நம்ம நண்பர் ஒருத்தர் விவசாய நண்பர் தான் சொன்னாப்புல. அது போடலின்னா ஒன்றுமே வளராதுங்களே அப்படின்ட்டு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, பூச்சிக்கொல்லி மருந்து அடித்தாலும் கடைசியில் விவசாயிகளுக்கு அங்கே கும்பா பாட்டு தான் பாடுது. ஸோ இந்த ஷேர் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டில் தான் இருக்கான். இதுக்கு முன்னாடி 3 முறை கடந்த வருடங்களில் லாபம் அப்படின்றது சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கான் இந்த சப்போர்ட் ரேட்டில் இருந்து. பட் இந்த முறை அதே மாதிரி சப்போர்ட்டில் இருந்தாலும் நியூஸ் பேப்பரில் வர செய்தித்தாள்களை வச்சு பார்க்கும்பொழுது சரி வேண்டாம் அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வரேன் நான். நண்பர்களே, கடந்த 5 நாட்களில் 40% சம்பாதிச்சு கொடுத்தான் பார்த்தீங்களா ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு. அதே மாதிரி தான் ஃபியூசன் மைக்ரோ ஃபினான்ஸ் அப்படின்னு ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். இவனு என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ சப்போர்ட் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஏறுமுகமாக காட்டுறான். அப்போ இவனும் ஒரு 680 ரூபா சில நாட்களில் வந்துருவானா அப்படின்றது தெரியல. பட் இந்த ஃபியூசன் மைக்ரோ ஃபினான்ஸ் அப்படின்ற ஷேர் வந்து தற்சமயத்துக்கு சப்போர்ட்டில் இருக்குது. இந்த HLE கிளாஸ் கோட் அப்படின்னு ஒரு கம்பெனி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அது ஒரு மைக்ரோ ஃபினான்ஸ் கம்பெனி. அந்த வண்டி பெருசாக ஓடாத வண்டி, ரொம்ப காலமாக அதனுடைய ப்ரைஸ் பேட்டர்ன் படுத்து கொண்டு தான் இருக்குது. இருந்தாலும் டிஐஸ் வந்து இன்னும் அதை பிடிச்சி வச்சு கொண்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த HLE கிளாஸ் கோட்டில் ஏதாவது பெரிய விஷயம் டிவிடெண்ட் ஈல்டு தான் பெரிய அளவில் கொடுக்குறாங்கன்னா அதுவும் பெருசாக கொடுக்கல. ஸோ கடந்த 3 வருடங்களில் பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் பேட்டர்ன் அப்படின்றது பெருசாக மூவ் ஆகலை. இருந்தாலும் டிஐஸ் அப்படின்றவங்க ஆல்மோஸ்ட் 4% ஹோல்டு பண்ணி இன்னும் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ எது எப்படியோ இந்த HLE கிளாஸ் கோட் அப்படின்ற ஷேர் வந்து லாபத்துக்கு இந்த வருஷத்தில் வந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். இன்றைய தகவலில் உங்களுக்கு உதவி வந்து எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.